வணக்கம். என் பேர் அலெக்ஸ். நான் திண்டிவனம் வட்டம், விழுப்புரம் மாவட்டம், வீடூர் கிராமம், தமிழ்நாடு, இந்தியா. இதை நான் ஏன் சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து விதைகள் வந்து தமிழகம், இந்தியா, ஸ்ரீலங்கா வரைக்கும் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதனால தான் அதை நான் சொன்னேன். இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடிய ரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா TCGS 1694 அப்படின்ற ஒரு ரகத்தை பற்றி தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம போட்டிருக்கிறது ஒரு 3 ஏக்கர் போட்டிருக்கோம். TCGS 1694. இதனுடைய வயசுன்னு சொல்லி பார்த்தோம்னா 115 நாள். ஆனால் நம்ம வந்து 105 நாள் எடுத்துட்டோம். அது எப்படி முத்துச்சுன்றதை நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டார்டிங்லேருந்தே போயிடலாம். விதை தேர்வு அதெல்லாம் போயிடலாம். ஒரு விதை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து சீசன் முக்கியம், ரெண்டாவது விதை, ரெண்டுமே ரொம்ப முக்கியம். கார்த்திகை போட்டோம், ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, இது எல்லாமே கடலைக்கு நல்ல சிறப்பான போட்டோம். பெஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா கார்த்திகை போட்டோம் ரொம்ப தரமான ஒரு போட்டாங்க கடலையை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் சித்திரை, வைகாசி போடலாம், ஆடி பட்டம் போடலாங்க. இப்போ வந்து நான் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தைப்பட்டம் போட்டேன். கார்த்திகை மாதம் மழை அதிகமாக வந்துச்சுனால நம்மளால் போட முடியல. இப்போது ஒரு ஏக்கருக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய விதையுடைய அளவு சொல்லி பார்த்தோம்னா, விதைக்காய் 80லேருந்து 100 கிலோ ஒரு ஏக்கருக்கு தேவைப்படுங்க. இதை ஏன் நான் 80லேருந்து 100 கிலோ தேவைப்படுன்னு சொல்கிறேன்னா, நம்ம ஒரு கிலோ கடலை உரித்தோம்னா ஒரு 700 to 800 கிராம் அவுட்டுன்னு வருங்க. ஒரு 100 கிலோ வாங்குகிறோம்னா ஒரு 70 கிலோ இல்லை 75 கிலோ அளவு நமக்கு வந்து அவுட்டுன்னு வரும். அதில் இந்த நன்னி பயிர்னு சொல்லுவோம், அதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்ல செலக்டிவாக தரமான பயிர் ஒரு ஏக்கருக்கு 60 கிலோ பயிர் வந்து நமக்கு தேவைப்படும். இதை ஏன் நான் 60 கிலோ நமக்கு தேவைப்படும் சொல்கிறேன்னா, நான் சொல்கிற இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 40 to அதிகபட்சம் 60 மூட்டை கண்டிப்பாக எடுக்கலாம். அடுத்த முறை நான் அதுக்கான ஃபீல்டே உங்களுக்கு காமிக்கிறேன். நானே போட போகிறேன் திரும்ப. அந்த ஒரு நியூ மெத்தட் ஒன்று என்கிட்ட இருக்குது, அதனால தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு மேனுவல் சீடர் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 8ஆம் நம்பர் கப்பு இருக்கும். அதில் வந்து 2 சீடு விழும். அதில் 2 சீடு விழும். நம்ம நார்மலாக ஒரு ஏக்கருக்கு சீடர் மிஷினில் ஒரு அடி கேப் விட்டு அரை அடி கேப் வச்சு போடுறோம்னா ஒரு ஏக்கருக்கு 25 கிலோ to 30 கிலோ தேவைப்படும். அதே நம்ம டபுளாக எடுத்துக்கிறோம்னா 60 கிலோ கண்டிப்பாக தேவைப்படுங்க. ஸோ இந்த 60 கிலோ கண்டிப்பாக தேவைப்படுன்றது சாதாரணமாக இப்போ வந்து ஒரு செடியில் இந்த அளவு காய் இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ அதே நம்ம ஒரே இடத்துல 2 செடி போட்டோம்னா இந்த அளவு காய் கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு அடி ஆகலாம், செடிக்கு வந்து 6 அடி. இந்த கான்செப்ட் தான் நம்மளுடைய புது ஒரு மெத்தட் ஒன்று நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, விதை காயோட அளவு 100 கிலோவும் பயிரோடைய அளவு 60 கிலோவும் தேவைப்படும் நான் சொல்கிறேங்க. இது ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தோம்னா, நம்ம போடக்கூடிய எல்லா விதைகளும் முளைக்குமானா கண்டிப்பாக முளைக்காதுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 40 கிலோ காய் பயிர் போடுறோம்னா அதில் நமக்கு முளைக்கக்கூடிய அளவு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 30 கிலோ தான் அளவு தாங்க முளைக்கும். அது 60 கிலோ பயிர் போடுறோன்னா ஒரு 50 கிலோ அவ்வளோதான் பயிர் நமக்கு வந்து முளைக்கும். ஸோ இந்த நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த எறும்பு இழுக்கிறதுக்கு போடுறதோ, இல்லை கரையான் அடிக்கிறதோ, இல்லை காக்கா தூக்கிட்டு போடுறதோ, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதனெல்லாம் வேஸ்ட்டாக போகும். சில விதைகள் வந்து அடிப்பட்டு பயிர் வந்து முளைக்காமல் போயிடும். ஸோ இதனால தான் இதை வந்து நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து நம்ம வந்து விதைகள் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறேன். விதைகள் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடியது சொன்னோம் பார்த்தீங்களா, விதை கடலை அறுவடை செய்து 30 நாள், குறைந்தபட்சம் 30 நாள் விதைகள் வந்து உறக்கத்தில் கட்டாயமாக இருக்கணுங்க. அந்த விதை உறக்கம் தான் நமக்கு அதிகப்படியான ஈல்டு எடுத்து கொடுக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம் பார்த்துக்குங்க. அதே போல் 2வது சீசன் பார்த்துங்க. இப்போ நம்ம விதைக்கடலை போட்டு நமக்கு 7 to 10 நாளுக்குள்ளே பெரும்பாலும் முளைச்சிடும். செடி முளைச்சதுலேருந்து ஒரு 15 to 20 நாளில் முதல் களை குத்திக்குங்க. 2வது 25 to 35க்குள்ளே 2வது களை குத்திங்க. முதல் டைம் களை குத்தும் போது ஒரு உரம் கண்டிப்பாக போடணும். ஒரு உரம் சொல்லி பார்த்தோம்னா, இயற்கை விவசாயம் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற போல் நீங்கள் தயார் செஞ்சுக்கிங்க. கனஜீவாமிர்தமாக இருக்கட்டும், இல்லை ஊட்டம் பெற்றிய தொழு உரங்களாக இருக்கட்டும், இதை தயார் செய்துங்க. கெமிக்கல் விவசாயமாக இருந்தால் ஒரு 1/2 மூட்டை யூரியா, 1/2 மூட்டை பொட்டாஷ், 1/2 மூட்டை சூப்பர் பாஸ்பேட், இதை கலந்துங்க. இதே 2 முறை கொடுக்கலாம். ஒரு ஏக்கருக்குடைய அளவு என்னென்னா 15 நாள் ஒரு முறையும், அடுத்து வந்து 25 to 35 நாள் ஒரு முறையும் 2 டைம் கொடுத்துங்க. மீன் அமிலத்தை பொறுத்த வரைக்கும் 2மே கலந்தே செய்யலாம். இயற்கை விவசாயிகளையும் இதை பயன்படுத்தலாம், கெமிக்கல் விவசாயிகளையும் இதை பயன்படுத்தலாம். 15 நாளுக்கு ஒரு முறை கண்டிப்பாக மீன் அமிலம் கொடுங்க. 15, 30, 45, 60, 75 இதை கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் தேமோர் இல்லை அரப்பு மோர், இதை வந்து பார்த்தோம்னா நம்ம எப்போ கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, கரெக்டாக ஒரு 25லேருந்து ஒரு 35 நாளுக்குள்ளே 2 டைம் கொடுங்க. இப்போ 25வது ஒரு நாள் கொடுத்துங்க, அடுத்து வந்து 35வது நாள் ஒரு தேமோர் இல்லை அரப்பு மோர் கொடுங்க. இது ஏன் சொல்லி பார்த்தோம்னா,
நமக்கு இந்த பூக்கள் பூக்கக்கூடிய ஜிப்ராலிக் ஆசிட்னு சொல்லக்கூடியது அந்த அரப்பு மோரில் அதிகமாக இருக்குங்க. இது வந்து பூக்கிற தன்மையை வந்து ஊக்குவிக்கிறதுனால பூக்களுடைய எண்ணிக்கை நமக்கு வந்து அதிகரிக்கும். ஸோ அந்த பூக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறத பொறுத்து தான் நமக்கு வந்து ஈல்டு வந்து மெயினாக இருக்கும். கெமிக்கல் விவசாயம் போன்றவங்க நீங்கள் ஜிப்ராலிக் வாங்கி அடிச்சிக்கலாம். ஜிப்ராலிக்னு இருக்குது, அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 நாள் ப்ராசஸிங் முடிஞ்சிருச்சிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 to 45 நாள். இப்போ வந்து ஊடுபயிராக போடுறீங்கன்னா நீங்கள் பாரல் ஊட்ட முடியாது. அதாவது சவுக்கு கண்ணில், கரும்பில், மரவள்ளி கிழங்குல இது போல் போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பாரல் ஊட்ட முடியாது. இல்லை வெறி இடமா போடுறீங்கன்னா ஒரு பாரல், இரும்பு பாரலோ அல்லது பிளாஸ்டிக் பாரலோ ஒரு 3 குடமோ அல்லது 4 குடமோ தண்ணீர் ஊற்றி நீங்கள் வந்து அதை வந்து உருட்டுனீங்கன்னா உங்களுக்கு வந்து கூடுதல் மகசூல் கிடைக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த செடி பூமிக்குள்ளே இருக்குன்னா இது மட்டும்தான் நமக்கு வந்து காய் இருக்கும். அதே இங்கே பாருங்கள், இது தனியாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கீழே மடிஞ்சிருந்த இடம். ஸோ அப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஒரு செடிக்கு 10லேருந்து 15 கிலோ காய் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதிகமாக வந்து பாரல் ஊட்டுறதுனால கிடைக்கும். இந்த பாரல் ஊட்டுறது வந்து காலையில் ஒரு 11 மணிக்குள்ளேயும் மாலையில் ஒரு 3 மணிக்கு மேலேயும் பண்ணுறது ரொம்ப சிறந்ததுங்க. முடிஞ்ச வரைக்கும் 2 பக்கம் உருட்டுங்க, ஆப்போசிட் அப்படியே ஒரு பக்கம் மட்டும் உருட்டி போட்டிங்கன்னா செடி வந்து ஒரு பக்கம் மட்டுமே சாஞ்சிடும். அப்போது ஒரு பக்கம் மட்டும் சாஞ்சால் அந்த எந்த பக்கம் சாஞ்சுதோ அந்த பக்கம் மட்டும் தான் காய் வைக்கும், மறுபக்கம் காய் வைக்காது. ஸோ அதனால் 2 பக்கமும் நமக்கு வந்து செடி மடியில் பார்த்துங்க. அதே போல் மண் அணைத்தல் ரொம்ப முக்கியம். நீங்கள் பாரல் ஊட்டுறது மண் அணைச்சி தான் உருட்டணும். அந்த 40ஆம் நாள் களை கொத்துறோம் பார்த்தீங்களா, 35ஆவது நாள் களை கொத்துறோம் பார்த்தீங்களா, அப்பயே மண் சேர்த்து விடணும். அந்த 35ஆவது நாள் களை கொத்தும் போது நம்ம மண் சேர்த்து விட்டுட்டு தண்ணி பாய்ச்சி நம்ம பாரல் விட்டால் தான் செடியில் மேலே போயிட்டு அழகாக போயிட்டு கீழே உட்காருங்க. இப்படி அழகாக உட்காந்தா தான் நமக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குற அந்த ஈல்டு, நான் சொல்கிற 60 மூட்டை கண்டிப்பாக எடுக்கலாம். இப்படி வந்து உட்காரணும் செடி மண்ணுக்குள்ளே, இப்படி வந்து உட்காரணும். நீங்கள் ஒன் சைடு தள்ளி விட்டிங்கன்னா அந்த அளவு எடுக்க முடியாதுங்க. இது வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் டு 50 நாள் உடைய பராமரிப்பு பார்த்துட்டோம். அடுத்து வந்து பூச்சி தாக்குதல் ஏதாச்சும் இருக்கிற போல் இருந்தால், கடலைக்கெல்லாம் பெருசாக பூச்சி தாக்குதல் ஒன்றும் வராதுங்க. அது நம்மளே ஈஸியாக மூலிகை பூச்சி ரெட்டையிலாம் இல்லை சாதாரணமாக ஒரு பூச்சி மருந்து வாங்கி அடிச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு 75ஆவது நாளுக்கு மேலே செடிகள் வந்து ஒரு 75% வந்து காய்கள் வந்து முட்டி இருக்கும். அப்போது வந்து நம்ம வந்து தண்ணி பாசக்கூடாதுங்க. நம்ம எந்த அளவு செடியை வந்து நல்லா வத்த போடுறோமோ, வதங்க போடுறோமோ, காய்கள் வந்து ஒரு சேர முத்தும். அந்த ஒரு சேர முத்தும் போது தான் நமக்கு வந்து ஈல்டு வைஸ் நமக்கு அதிகமாக வரும். செடியில் காய்கள் இருந்துட்டால் மட்டும் நமக்கு போதாது, செடியில் இருக்கக்கூடிய காய்கள் வந்து முத்தணும். அதுதான் நமக்கு முக்கியம். அந்த 75 to 80 நாள் சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு போரான் சத்து கொடுத்துருங்க. இயற்கை முறையில் கொடுக்கணும்னா நீங்கள் வந்து இயற்கை இலை கரைசல் கொடுக்கலாம். கெமிக்கலில் கூட போரான் வந்து ஸ்ப்ரேவே கிடைக்குதுங்க, அது கட்டாயம் அடிக்கணும். இந்த 75 to 80 நாள் நீங்கள் போரான் கொடுத்தா மட்டும்தான் காய் வந்து ஒரு சேர முத்தும். இல்லைனா காய் வந்து ஒரு சேர முத்தாதுங்க. இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 75 நாள் கொடுக்குறோம், 80 நாள் பராமரிப்பு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் 80 நாள் டு ஒரு 100 நாளோ ஒரு 110 நாளோ இதுக்குள்ளே ஒவ்வொருத்தங்களுடைய மண்ணுடைய தன்மைக்கேற்ப செடிகள் வந்து நல்லா வதங்க போடணும். நான்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு மணல் சார்ந்த பூமின்றதுனால ஒரு 15 நாள் வதங்க போட்டுட்டேன். ஒரு ஃபீல்டு 20 நாள் வதங்க போட்டேங்க. செடிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய்கள் வந்து உரிக்கவே முடியாது, சும்மா கல் போல் இருக்கும். நம்ம அந்த எந்த அளவு நம்ம செடிகளை வந்து வதங்க போட்டோமோ அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கல் போல் இருக்கும். காய்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கல் போல் இருக்குங்க. நான் வேணால் இப்போ உரித்து காட்டுறேன் பாருங்கள். இந்த 80 to 100 நாளுக்குள்ளே செடி வதங்க போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் ஒரு 105 நாள் வந்துருச்சுன்னா நம்ம நிலத்தில் ஒரு 4ஆம் மொழியும் சுற்றி பார்த்துட்டு ஒரு 4 செடி எடுத்து பார்த்து உரித்து பார்த்தோம்னா தெரியும். மேக்ஸிமம் மெஜாரிட்டி எதெல்லாம் முத்தி இருக்கோ நம்ம வந்து அறுவடைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். 115 நாள் 120 நாள் சொல்கிறாங்கன்னா அவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம இருக்கணும் அவசியம் இல்லை. முன்கூட்டியே நம்ம வந்து அறுவடை பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம அந்த காய்களை வந்து உரித்து காமிக்கலாம். காய் வந்து எந்த அளவு ஒரு சேர முத்திக்கணும் பார்க்கலாம் வாங்க. சரிதா? ஒரு 5 காய் எடுத்துக்குவோம். இப்போ நான் வந்து இந்த 5 காயும் உரித்து காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து வெள்ளோடு கருவோடுன்னு சொல்லும் பார்த்தீங்களா, அது வந்து நல்லா தரமாக இருக்குது பாருங்கள். காய் வந்து உரிக்கவே முடியலைங்க, அந்த அளவு ஸ்ட்ராங்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் உங்களுக்கு பயிர். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த வெள்ளோடு கருவோடுன்னு சொல்லும் பார்த்தீங்களா, அது காய் அந்த ஓட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவு வந்து பிளாக்காக இருக்குது பாருங்கள், கருப்பாக இருக்குது பாருங்கள். இப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த பயிருடைய குவாலிட்டியை வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி
நல்லா பருப்பு வந்து சுருங்காமல் திரட்சியாக இருக்கும். ரெண்டும் பாருங்கள், காய் நல்லா G7 மாரி நல்லா இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து இந்த மெத்தடு நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மெத்தட். இதுதான் நமக்கு நல்லபடி ஈல்டு வந்துச்சுங்க. இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னென்னா, என்னடா இவன் வந்து 40 to 60 மூட்டை சொல்கிறானே, இதை வந்து யாருமே எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக என்னால் முடியும். வரக்கூடிய கார்த்திகை பட்டத்தில் என்னுடைய விவசாயிகள்கிட்ட இருந்து கண்டிப்பாக 40 to 60ன்றது என்னுடைய இலக்கு வந்து 60 மூட்டை ஒரு ஏக்கருக்கு. கண்டிப்பாக எல்லா இடத்துக்கும் விளையுமானா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏதோ நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ருட்டி, குள்ளஞ்சாடி, குறிஞ்சிப்பாடி இந்த பெல்ட்டில் இல்லை என் நிலத்தில் கண்டிப்பாக ஒரு ஏக்கருக்கு நம்மளுடைய இலக்கு 60 மூட்டை எடுக்கிறோம்னா நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு விளைச்சல் எடுத்துட்டோன்னு ஒரு அர்த்தம். இது ஏன் நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, என்னுடைய விவசாயி ஒருத்தர் வந்து 63 மூட்டை எடுத்திருக்காரு. கிர்னார் 5ல் ஆபத்தானபுரம், குறிஞ்சிப்பாடியில் ஆபத்தானபுரத்தில் வந்து எடுத்திருக்காரு. ஸோ அவர் நார்மலாக போட்டு எடுத்தார். அவர் சொன்ன விஷயங்கள்லேருந்து சில விஷயங்கள் வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவ் பண்ணி நம்ம வந்து இலக்கு வந்து 60 மூட்டைன்றதை வந்து தீர்மானிச்சிருக்கிறோம். கண்டிப்பாக வரக்கூடிய சீசனில் ஒரு ஏக்கருக்கு 60 மூட்டை நம்ம எடுக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 100 நாளில் ஒரு 1,80,000 நம்ம வந்து வருமானம் ஈட்டுறோம். இது வந்து நம்மளுடைய இலக்காக வச்சுருக்கோம். மிகப்பெரிய ஒரு இலக்காக வச்சு நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். இப்போது அந்த செடியை பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், இது அப்படியே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரப்புறந்து எடுத்த செடி தான். நமக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 15-20லேருந்து அதிகபட்சம் ஒரு 80-100 காய் வரைக்கும் பிடிக்கும். இதில் வந்து அதிகபட்சம் இருக்கிறது 80 காய் வரைக்கும் இருக்குதுங்க. குறைஞ்சபட்சம் 10-15 இருக்குங்க. பாருங்கள், இதெல்லாம் அதிகமாக இருந்த காய். கம்மியாக இருக்கிற செடியிலையும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது வந்து கம்மியாகவே இருக்குது பாருங்கள், ஒரு 15-20 இதுவும் இருக்குது. அது நம்ம வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவு இருக்குன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கூடுதலாகவும் இருக்கும், கம்மியாகவும் இருக்கும். இதை பாருங்கள், கம்மியாகவும் இருக்குது. கம்மியாக இருந்தாலும் காய் வந்து நல்லா கல் போல் முத்திருக்கு பாருங்கள். பாருங்கள், நம்ம குடிக்கக்கூடிய இடைவெளியை பொறுத்து தான் நமக்கான ஈல்டு நமக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.